வணக்கம். ஏடிஎன்னின் சந்திப்புமா நிகழ்ச்சியில் இன்று சந்திக்கிறோம். இன்று 2 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். 15வது உலக தமிழ் ஆசிரியர் மாநாடு டொரண்டோவில் நடைபெறவிருக்கிறது. அது சம்பந்தமாக பேசவிருக்கிறோம். இதில் ஒருவர் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவரும் கூட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் கல்வித்துறையில் தமிழை கற்பிக்கும் துறையில் பாடசாலைகளை ஆரம்பித்து இங்கே தமிழை அடுத்தடுத்த சந்ததியினருக்கு கடத்துவதற்காக கற்பிப்பதற்காக பாடுபட்டு வருபவர் திரு சுப்பிரமணியம் ராஜரட்னம் அவர்களும், அதனோடு இந்த மாநாட்டில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வரும் அவருடைய மாணவரும் ஒரு தொழிலதிபரும் தமிழ் ஆசிரியருமான சந்துரு துரைராஜா அவர்களையும் சந்திக்கின்றோம். இருவருக்கும் வணக்கம். 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 முதலில் உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் உங்களை நன்றாகவே தெரியும். இருந்தாலும் உங்களுடைய ஆரம்ப கட்டங்கள் இங்கே கனடாவில் முதலில் தமிழ் பாடசாலைகளை ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதன் ஆரம்ப காலங்களை பற்றி சிறிது சொல்லிக்கொண்டு நாங்கள் மாநாடு பற்றியது போகலாம். தமிழ் மொழியை கற்பிப்பதற்கு, தமிழ் மொழியையும் கலைகளையும் கற்பிப்பதற்கு ஒரு நிறுவனம் தேவைப்பட்டது. அந்த அடிப்படையில் 93-94 ஆண்டில் தமிழ் மொழியை பல்கலைக்கழகத்துக்கு புகுமுக பாடத்துமாக கிரெடிட் கோர்ஸாக நாங்கள் அதை அங்கீகாரம் பெற்று அதை ஆரம்பித்திருந்தோம். 98ஆம் ஆண்டு இந்த மண்ணிலே தமிழ் கற்பிப்பதற்கான ஆசிரியர்களை உருவாக்குவதற்கும் தொடர்ந்து ஊடகங்களில் பணியாற்றக்கூடியவர்களையும் தமிழ் மொழி அறிவு கொண்டவர்களையும் உருவாக்குவதற்காக பட்டப்படிப்பை தமிழ்நாடு மனோன்மணியின் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து ஆரம்பித்திருந்தோம். தொடர்ந்து வந்த பயணத்தின் ஊடாக இன்று வரை இது முக்கியமான ஒரு சேவை தேவைப்படுகின்றது. இந்த நாடு ஒவ்வொரு இனமும் தங்களுடைய தாய்மொழியை கற்பதற்கு வாய்ப்பையும் வசதியையும் கொடுத்திருக்கின்றது. அதனுடைய தேவையை உணர்ந்திருக்கின்றது. அது முக்கியம் என்பதை அது உணர்ந்திருக்கின்றது. தமிழ் மொழியை ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்மொழியை கற்பதனூடாகத்தான் அவர்களால் இந்த ஒரு பல்லினங்கள் வாழுகின்ற ஒரு சமுதாயத்தில் மற்ற இனங்களுடைய வாழ்வியலை மதித்து வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டு எல்லோரும் தங்கள் தாய்மொழியை கற்பதற்கு வாய்ப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த தமிழ் மொழி கல்வி கற்பித்தல் பாடசாலைகள் கனடாவில் நிறையவே வளர்ந்து கொண்டு வந்தது. ஆமாம். இப்போ தற்பொழுது பல பாடசாலைகள் பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களே இங்கே கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நாங்கள் இந்த நிகழ்விற்கு வரலாம். 15வது உலக தமிழ் ஆசிரியர் மாநாடு இங்கே டொரண்டோவில் நான் முதலாக இங்கே வட அமெரிக்காவில் நிகழவிருக்கிறது என்று நினைக்கிறேன். இது எவ்வாறு எங்கு நடக்க இருக்கிறது என்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆசிரியர் மாநாடானது சிங்கப்பூரில் 1992ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ் மொழியை சிங்கப்பூரில் ஒரு கட்டாய பாடம் மலேசியாவில் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், மற்ற நாடுகள் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தமிழ் மொழியை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கிடையே அவர்களுடைய கற்பித்த திறனை வளர்த்தெடுப்பதற்கும் தமிழ் மொழி சம்பந்தமான ஒரு ஒருங்கிணைந்த அறிவை வளர்த்து கொள்வதற்கும் இந்த ஆசிரியர் மாநாடுகள் மிக மிக பயனுள்ளதாக இருந்தது. கடந்த 14 மாநாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, தமிழ்நாடு, மொரிஷியஸ், சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு முறை நடந்திருக்கின்றன. தொடர்ந்து கனடாவில் முதல் முறையாக மேற்குலகிலேயே என்றே சொல்லலாம், கனடாவில் என்ன மேற்குலகில் என்றே சொல்லலாம், முதல் முறையாக உலகத்தமிழ் ஆசிரியர் மாநாடு, அதாவது 15வது மாநாடு ஸ்காப்ரோவில் உள்ள டொரண்டோ பல்கலைக்கழக வளாகத்தில் ஜூன் 1, 2, 3 நடைபெற இருக்கின்றது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற ஆசிரியர்கள் நிறையவே இதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பாக அமையும். ஆசிரியர்கள் மாத்திரமில்லை, எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், தமிழ் மொழி மீது பற்றும்
தமிழ் மொழியில் உள்ள சிக்கல்களை புரிந்து கொள்வதற்கும் தமிழ் மொழியிலுடைய ஆற்றல் அமைப்பியலை புரிந்து கொள்வதற்கும் இந்த மகாநாடும் வழிவகுக்கும். அப்பொழுது உலகின் பல பாகங்களிலும் இருந்து இதற்கு ஆசிரியர்கள் அறிவாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அப்படியா? நிச்சயமாக. இன்றைக்கு ஆஸ்திரேலியா, பிஜி, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், தமிழ்நாடு, மொரீஷியஸ், ஜெர்மனி, யூகே, யுஎஸ்ஏ, கனடா, இந்த நாடுகளில் இருந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500 ஆசிரியர்கள் கலந்து கொள்ளுகின்ற ஒரு மகாநாடாக இது அமையும். 130க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வந்தன. எல்லாம் வாசிக்க முடியாது. சிலருக்கு, கட்டுரையாளர்களுக்கு தமிழ்நாடு, மலேசியா சேர்ந்தவர்களுக்கு, இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு விசா கிடைக்கவில்லை. எனவே கிட்டத்தட்ட 71 கட்டுரைகள் இந்த மகாநாட்டில் படிக்கப்படும். அப்பொழுது இந்த வகையான ஆட்கள் இதில் பங்கு பெற்று கொள்ளலாம். பார்வையாளர்களாகவோ பங்கு பெற்றுவதற்கோ எந்த மாதிரியான இது ஆசிரியர்கள் மாநாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தனியாக ஆசிரியர்கள் தானா அல்லது அது சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ளலாம்? நிச்சயமாக இது ஆசிரியர் மாநாடு என்று சொல்வது என்னுடைய முக்கிய நோக்கம். ஆசிரியர்கள் தான் மொழியை கற்பித்தல் ஈடுபடுகிறார்கள். எனவே இன்னும் ஒருவருக்கு தமிழ் மொழியை பிழையின்றி எழுத, அமைப்பியலின் அடிப்படையில் எழுத, அதை பயன்படுத்த, அதனுடைய அமைப்பியலை புரிந்து கொள்ள கூடிய அந்த நடைமுறை சாத்தியம் அவர்களுக்கு, பட்டறிவு அவர்களுக்கே நிறைய இருக்கின்றது. எனவே இந்த பத்திரிகை படிப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் 95% மேற்பட்டவர்கள் ஆசிரியர்களாகவே இருப்பார்கள். ஆனால் தமிழ் மொழியை பயன்படுத்தி கொள்ளுகின்ற, தமிழ் மொழியை ஊடகங்களிலோ எழுத்திலேயோ தமிழ் மொழியை நாளாந்தத்திலேயோ அல்லது இடைக்கிலேயோ பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற எல்லோரும் இது பங்கு பெற்றதன் மூலம் இந்த தமிழ் மொழியை பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை புரிந்து கொள்ளலாம். ஆமாம், நான் நினைக்கிறேன் ஆசிரியர்களோடு மாணவர்கள், பெற்றோர்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். நிச்சயமாக பெற்றோர்கள் இன்றைக்கு ஒரு பிள்ளை கேட்கின்றார், இதில் மெய் மிக வேணுமா, ஐக்கன்னா போட வேணுமா போடக்கூடாதா, ஒரு மெய் எழுத்த போட்டு எழுத வேணுமா, கோவிலுக்கு போனான் போட வேணுமா போடக்கூடாதா என்று கேட்டால் அது போடணுமா போடக்கூடாது என்பதை பெற்றோர் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆமாம், எல்லோருக்கும் அதன் விளக்கம் இல்லை, எல்லா பெற்றோராலும் அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. எனவே அதான் நான் சுருக்கமாக சொன்னேன் ஒரு வசனத்தில், இந்த மொழியை பயன்படுத்துகின்ற சகலருக்கும் பயனுள்ளது இந்த மகாநாடு. நல்லது. உங்கள் பங்களிப்பு இதில் சந்துரு அவர்கள் என்ன வகையில் இருக்கிறது? நான் வந்து ராயத்னம் மாஸ்டரோட ஹை ஸ்கூலில் கிரெடிட் கோர்ஸுக்கு படிக்க தான் நான் ஜாயின் பண்ணேன். இப்போ 23 வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணி கொண்டு ஸோ அவரோட அந்த ஸ்கூலில் தமிழ் கலை தொழில்நுட்ப கல்லூரி என்ற ஒரு பாடசாலையில் தான் கிரெடிட் கோர்ஸுக்கு நான் ஹை ஸ்கூலில் இதன்றக்கு ஜாயின் பண்ண இடத்துல தான் எனக்கு தமிழ்ல ஒரு ஆர்வமும், நான் இங்கே வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டேன். 11 வயசுலேயே கனடாவுக்கு வந்துட்டேன். ஆனால் தமிழ் ஸ்கூலுக்கு போன அப்புறம் தான் எங்களுக்கு தமிழ் அதன் இம்பார்ட்டன்ஸ் தெரிய வந்தது. நாங்கள் எங்களோட மொழியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அந்த உணர்வு வந்து அங்கே போய்க்குள்ள தான் எனக்கு வந்து, அதிலிருந்து இப்போ வரைக்கும் அவரோட ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை விட இந்த மாநாட்டில் வந்து நான் ஈவென்ட் கோஆர்டினேஷன் பார்த்து எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்ணுற எல்லா வேலையிலையும் நான் சிலருக்கு உதவியாக இருக்கிறேன். நல்லதொரு விடயம். அடுத்த தலைமுறை நீங்கள் அதில் ராஜரட்னம் அவர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் அதை எடுத்து செல்ல வேணும். அப்படி ஒவ்வொரு தலைமுறையும் எடுத்து சென்றால்தான் சொல்வார்கள், மொழி அழிந்தால் அந்த இனமே அழிந்துவிடும் என்று. அப்படியே எடுத்துக்கொண்டு போக வேண்டும். நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கும் பொழுது அது கட்டாயமாக கொண்டு போக வேண்டும். அடுத்ததாக இதில் ஆமாம், பங்கேற்பாளர்கள் பற்றி சொல்லியிருந்தீர்கள். பல நாடுகளில் இருந்தும் அவர்கள் வருகிறார்கள் என்று. அவர்களுடைய என்னென்ன தலைப்புகளில் எல்லாம் அவர்கள் பேசவிருக்கிறார்கள்? இந்த மகாநாட்டில் பல்வேறு தலைப்புகள், உதாரணமாக மூலமாக இதனுடைய கருப்பொருள் தமிழர் வாழ்வியலில் பண்பாட்டு வாழ்வியல் பற்றிய விடயம்தான். பண்பாட்டை பற்றி அவர்கள் தாங்கள் இசைந்து தங்களுடைய குடும்பத்தோடோ மற்ற இனங்களோடோ இசைந்து வாழ்வதற்கு அடிநாதமாக உள்ள அந்த வாழ்வியலை பற்றியதான் முக்கியமான கருப்பொருளாக இருந்தாலும், அந்த மொழியை பயன்படுத்தும் அதில் உள்ள சிக்கல்கள்,
அதில் வாசிப்பு திறனை எப்படி மேம்படுத்தலாம், எழுத்துப்பிழை என்று எப்படி எழுதலாம், இந்த பண்பாட்டு கூறுகளை என்ன, எங்களுடைய விழாக்கள் என்ன, பண்டிகைகள் என்ன, தமிழ் மொழியினுடைய அமைப்பியல் என்ன, இவ்வாறு இலகுவாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளலாம், இவ்வாறான பல விடயங்களும் அதில் கட்டுரைகளாக வந்திருக்கின்றன. இது பலருக்கும் வாய்ப்பாக இருக்கு. இது 3 நாள் நிகழ்வு என்று சொல்லியிருந்தீர்கள். 3 நாளும் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றன? இந்த கருத்தரங்குகளோடு பல நிகழ்வுகளும் நடக்க இருக்கிறதா? என்ன மாதிரியான நிகழ்வுகள் என்று சொல்ல முடியும்? அதாவது காலையில் நாங்கள் ஆரம்ப விழா சனிக்கிழமை காலமே 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்கு பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் இருக்கிறார்கள். அந்த ஆரம்ப நிகழ்வை தொடர்ந்து நாங்கள் நிச்சயமாக இந்த பேப்பர் இந்த கருத்தரங்கை ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முதல் இந்த கனடிய மண்ணிலே தமிழ் வளர்த்த பெரியவர்கள் ஒரு 6 பேர் முக்கியமானவர்கள், அவர்களுடைய நிழற்படங்களை வைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியே இந்த மகாநாட்டை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து சிறப்புரை வாழ்த்துரைகள் முடிய இந்த கருத்தரங்கு ஆரம்பமாகும். மாலை வேளையில் கருத்தரங்கள் 5 மணியோடு நிறைவு செய்கிறது. மாலை வேளையில் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய இந்திய தமிழ் சினிமா இசையமைப்பாளர் அவருடைய பயிற்சியில் இங்குள்ள தமிழை படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் சங்க இலக்கிய பாடல்களை எடுத்து வருகின்றார்கள். இதை பற்றி ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் மிகச் சிறப்பாக ஒரு சுருக்கத்தை கூட தந்திருக்கின்றார். நீங்கள் அதை பற்றி பார்த்து கொள்ளலாம். அந்த சங்க இலக்கிய பாடல்களை கொண்ட நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அதே போலதான் 3 நாட்களும் கிட்டத்தட்ட அதே வடிவத்தில் தான் நமக்கு. அப்போது அந்த ஜேம்ஸ் வசந்தனின் நிகழ்வுகள் என்று சொல்லியிருந்தீர்கள், எவ்வாறு அது கொண்டு போகப்படுகிறது? சங்க இலக்கிய பாடல்கள் என்று எத்தனை 3 நாளும் நடக்கவிருக்கிறதா, அல்லது எந்தெந்த நேரங்களில் என்ன மாதிரி என்று சிறிது விளக்கமாக கூறணும். இது வந்து இப்போ ஜூனியர் சீனியர்ஸ் 2 பிரிவாக ப்ராக்டிஸ் போய் கொண்டிருக்குது. அவைகள் எல்லாத்தையும் சேர்த்து கோஆர்டினேட் பண்ணி இந்த ஈவெண்ட்டு அவர் வந்த பிறகு இப்போ மே 22ஆம் தேதி அவர் கனடாவுக்கு வர்றார். வந்து இன்பர்சன் ப்ராக்டிஸ், இப்போ ஆன்லைனில் ப்ராக்டிஸ் போய் கொண்டு இருக்குது. ஆனால் இன்பர்சனில் எவ்ரிடே நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு, படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஃபுல் கோஆர்டினேஷனோட ஃபுல் நிகழ்ச்சி ஸ்ட்ரக்சருக்கு அவர் இங்கே வந்து அசிஸ்ட் பண்ணி எல்லா ப்ரோக்ராமையும் தயாராக்கி விடுவார். இது வந்து மாலை நேரத்தில் நடக்கும். 6 மணியிலிருந்து 9 மணி 8:30க்கு மட்டும் இந்த நிகழ்ச்சி போகும். அதில் 2 நாளும் வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்கும், வித்தியாசமான பாட்டுகள் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு வந்து கட்டணம் வந்து 50 ரூபா. நீங்கள் இதுக்கு வர விரும்பினா நீங்கள் எங்களோட தொடர்பு வந்து படிமுறைத்தமிழ்.com எங்களோட இணையதளம் PADIMURAITAMIL.com அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த நிகழ்வுக்குரிய டிக்கெட்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி வந்து எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொண்டாலும் 416-821-5773 இல்லாட்டி 416-573-7332 இந்த 2 இலக்கத்திலே இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டாலும் அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுப்போம். 3 நாள் நிகழ்வு என்னும் பொழுது இதற்கு பெரும் நிதி செலவுகள் ஏற்படும். அதெல்லாம் உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கிறதா, அல்லது வேறு என்ன வழிகளில் எல்லாம் இதை நீங்கள் நடாத்த திட்டமிட்டிருக்கிறீர்கள்? நிதி ஒரு பெரிய ஒரு செலவில் தான் இந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக நாங்கள் முயற்சி எடுத்து இந்த ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு சில விஷயங்கள் நாங்கள் அப்ரோச் வைஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு என்ற ஒரு கான்செப்டில் வந்து ஆல்மோஸ்ட் 4000 ரூபா வர்த்தான ப்ரைஸஸ் 10 ப்ரைஸஸ் இருக்குது. முதல் ப்ரைஸ் வந்து 1500 ரூபா ட்ராவல் வாட்சர் டு எனி டெஸ்டினேஷன். 2வது ப்ரைஸ் வந்து 1000 ரூபா வர்த்தான காடேஜ் 3 night 3 days 3 night காடேஜ் லேக் வியூ இருக்குது. மற்றது வந்து 500 ரூபா கிஃப்ட் கார்டு, 300 ரூபா கிஃப்ட் கார்டு, 200 ரூபா கிஃப்ட் கார்டு அண்ட் 500 ரூபா கேஷ் வேல்யூஸ். மொத்தம் 4000 ரூபா வர்த்தான லக்கி ட்ரோ
அதிர்ஷ்ட லாபச்சீட்டு ஒன்று நாங்கள் தண்ணி நிறைய பேருக்கு அதை விற்று கொண்டு இருக்கிறோம். நீங்கள் யாராவது இன்னும் நேரம் இருக்குது வாங்குறதுக்கு, அப்படி வாங்க விரும்பினீங்கன்னு சொன்னால் முதல் சொன்ன மாதிரி எங்களோட இணையதளத்துக்கு போய் padimuraithamil.com என்ற இணையதளத்துக்கு போய் அதில் வந்து லக்கி ட்ரோன்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதில் இருக்குது. எப்படி நீங்கள் அந்த டிக்கெட்டை பெற்றுக்கொள்கிறோன்னு சொல்லி பேமெண்ட் மெத்தடும் ஈஸியாக இருக்குது. இ ட்ரான்ஸ்ஃபர் ஓ கேஷாக நீங்கள் எதை எண்ணலாம், இல்லை எங்களோட தொடர்பு கொண்டு நேராக வந்து எங்கள்கிட்ட டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு சிறுதுளி பெருவெள்ளம் என்றது சின்ன அமௌண்ட் தான், 25 ரூபா தான். ஆனால் இது வந்து நல்ல ஒரு காஸ்ட்டுக்காக போய் சேரப்போகுதுன்ற ஒரு எண்ணத்தில் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த லக்கி ட்ரோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதை விட வந்து ஸ்பான்சர்ஸும் நாங்கள் ஸ்பான்சர்ஸ் பேக்கேஜும் இருக்குது. இந்த இவெண்ட்டில் வந்து உங்களோட விளம்பரத்தை போட்டு எங்களோட செவனியர்ஸில் வந்து உங்களோட ஆட்டை போட்டு எங்களோட சோஷியல் மீடியாவில் எல்லாம் உங்களை ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஸ்பான்சர் பேக்கேஜும் இருக்குது. அதுவும் எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த விதத்திலையும் எங்களுக்கு உதவலாம். அதை விட யாராவது இந்த நல்ல எண்ணத்துக்காக ஏதாவது டொனேஷன் தர விரும்பினாலும் எங்களோட தொடர்பு கொண்டு அந்த டொனேஷனும் எங்களுக்கு தரலாம். என்று சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு செலவில் செய்கிறோம். இதன் மெயின் நோக்கம் வந்து எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி சரியான முறையில் தமிழை லேர்ன் பண்ணி அதை எப்படி எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணுமென்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மெயின் பொருள் இந்த மாநாட்டில். அப்போ அது வந்து எங்களுக்கு இல்லை, எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பெனிஃபிட் ஆகணும்னு சொன்னால் எல்லாரும் முன் வந்து நீங்கள் உதவினீங்கன்னு சொன்னால் எங்களோட அப்கமிங் ஜெனரேஷனுக்கு அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். ஆமாம், எல்லாரும் உணர வேண்டிய ஒரு விடயம் தான் இது. பெற்றோர்கள் அடுத்தடுத்த சந்ததியினருக்கு அதை நாங்கள் தமிழ் மொழியை கடத்த வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம் புலம்பெயர்ந்த தேசங்களில். நல்லதொரு விடயம் இந்த பங்களிப்பவர்கள் அல்லது எங்களுக்கு உதவி செய்பவர்கள் இந்த மகாநாட்டின் முக்கியத்துவத்தை, இது தமிழ் மொழியை எங்கள் சமுதாயத்தில் மேற்கொண்டு போகிறதுக்கு அல்ல கற்பிக்கின்ற ஆசிரியர்களுடைய திறனை மேம்படுத்துவது மிகச் சிறப்பாக அமையும் முக்கியத்துவம் என்று கருதுவர்கள் நீங்கள் அன்பளிப்பு செய்யலாம். இதற்கு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் இருக்கின்றது. உங்களுக்கு அந்த பணத்துக்கு வரி விலக்கு உங்களுக்கு கிடைக்கும். இது முக்கியமான விஷயம். பங்கு பெற்றுபவர்களுக்கும் கட்டணங்கள் இருக்கிறதா என்பதையும் தெளிவாக கூறி, பங்கு பெற்றவர்களுக்கு 3 நாளைக்குமாக $190 இருக்கின்றோம். அதுக்கும் வரி விலக்கு இருக்கிறது, கொடுக்கப்படும். அதே வேளையில் இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தையும் தேவையை உணர்ந்து இதில் பணம் செலுத்துவர்களுக்கு நிச்சயமாக வரி அவர்கள் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் எங்களுடையது, அதனூடாக நீங்கள் அவர்கள் பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம். பற்றுச்சீட்டை பெற்றுக்கொண்டு அவர்கள் வரி விலக்கை பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம், இதில் உங்களுக்கு தன்னார்வ தொண்டர்கள், அதாவது வாலண்டியர்ஸ் நிறையவே தேவைப்படுவார்கள் என்று நினைக்கிறேன். 3 நாள் நிகழ்வு, 500 பேருக்கு மேல் கிட்டத்தட்ட வருகிறார்கள் என்னும் பொழுது அது அந்த வகையில் எவ்வாறு உங்களுக்கு இன்னமும் தேவைப்படுகிறதா, இல்லாது என்ன எவ்வாறு அவர்கள் அதில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக எங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் தேவை. ஏற்கனவே நிறைய பேர் எங்களோட வெப்சைட் இணையதளம் மூலமாக பதிஞ்சிருக்கணும். padimuraithamil.com என்ற வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அதில் மாநாடுக்குரிய பேஜுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதில் வாலண்டியர் ஃபார்ம் ஒன்று இருக்குது. லக்கி ட்ரோக்கு அப்படி ஒரு டேப் இருக்குதோ அதே மாதிரி வாலண்டியர்ஸ் என்று சொல்லி ஒரு 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 ஃபார்ம் இருக்குது. நீங்கள் அதை ஃபில் பண்ணினீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு அப்படி எந்த விதத்தில் நீங்கள் எங்களுக்கு உதவலாம் என்று சொல்லி நாங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தருவோம். என்ன சொன்னால் இது 3 நாள் செய்கிற நிகழ்வு. அப்போ வந்து இது வந்து காலமே 9லேருந்து இரவு 9 மட்டும் போகுது. இட்ஸ் லாங் ப்ரோக்ராம். ஸோ அந்த இதில் வந்து எங்களுக்கு ஆவரேஜாக ஒரு நாளுக்கு 100 பேருக்கு கிட்ட ஒரு வாலண்டியர்ஸ் தேவைப்படையணும். ஸோ அப்படி என்ன போது இன்னும் வாலண்டியர் பண்ண விரும்புகிற ஆக்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். அதை விட வந்து நாங்கள் வாலண்டியர்ஸுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். இந்த மாநாட்டில் பங்கு பெற்றினக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அதை விட வந்து வாலண்டியர் ஹவர்ஸ், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வாலண்டியர் ஹவர்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது வந்து இப்படி ஒரு மாநாடு, இது வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற ஒரு மாநாடு, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நார்த் அமெரிக்காவில் நடக்கிற ஒரு மாநாட்டில் நீங்களும் உங்களோட பங்கு செய்தனீங்கன்னு சொல்லி அதுவே ஒரு பெருமைக்குரிய விடயம் அவர்களுக்கு. நிறைய பேருக்கு அது அக்னாலேஜ் பண்ண மாட்டோம், பட் இட்ஸ் சம்திங் தட்ஸ் பிக், ஒரு பெரிய ஒரு விஷயம். அதால் நாங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறோம். தயவு செய்து எங்களோட இணையதளத்தில் போய் நீங்கள் உங்களோட பேர் விவரத்தை எண்ணினீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த அந்த உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுவோம். அதை விட வந்து இந்த வாலண்டியர் பண்ணைக்குள்ள அவைகளுக்குள்ள பெனிஃபிட் வந்து
இந்த நிகழ்ச்சிகளில் அவையில் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம். ஒரு நெட்வொர்க் கிடைக்கும். எத்தனையோ பேரோட கதைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அதை விட வந்து இந்த நிகழ்வில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் புத்தகங்கள் வந்து இங்கே கெனேடியன் பப்ளிஷ் பண்ண ஆத்தர்ஸு என்கரேஜ் பண்ணுற விதத்தில் வந்து நாங்கள் புத்தக கண்காட்சி மாதிரி வைக்கிறோம். இதில் கனடாவில் பப்ளிஷ் பண்ண புத்தகங்கள் யாராவது நீங்கள் ஆத்தர்ஸ் நீங்கள் இதில் உங்களோட புத்தகங்களை நீங்கள் அதில் கண்காட்சியில் வைக்க விரும்பினாலும் எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த புத்தகங்களையும் வந்து அந்த இதில் டிஸ்பிளேயில் வச்சு நாங்கள் அவையிலையும் ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த நோக்கத்தில் இனிஷியேட்டிவாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அதையும் ஒரு பெரிய ஒரு இதாக வச்சிருக்கிறோம். நல்லது ஒரு விடயம். அது இங்கே கனடாவில் பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வெளியீடுகளையும் அங்கே நீங்கள் காட்சிப்படுத்துவது நல்லது ஒரு விடயம். அதுவும் எங்களோட இந்த வெப்சைட்டில் போனால் படிமுறைத்தமிழ்.com வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் புக் சப்மிஷன் ஒரு டேப் இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்களோட புத்தகத்தின் பேரையும் விவரத்தையும் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதில் அவையோட கான்டாக்ட் பண்ணி எப்படி அந்த புக்கை கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் அதையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி செய்வோம். இதில் எந்தெந்த அமைப்புகள் உங்களோடு இணைந்து வேலை செய்கின்றன இந்த மாநாட்டுக்கு? இந்த மாநாட்டில் டொரண்டோ பல்கலைக்கழகம் தமிழ் பீடம் உங்களோடு இணைந்து வேலை செய்கிறார்கள். தொடர்ந்து படிமுறை தமிழ் ஒன்றியம், படிமுறை தமிழ் கற்பித்தல் முறை இலகுவாக கற்கக்கூடிய கற்பித்தல் முறை, அந்த முறையை பற்றி அந்த முறையை பின்பற்றி உலகம் முழுக்க கற்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரிகள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் படிமுறை தமிழ் ஒன்றியம். அது பங்கு பெற்றிருக்கிறது. முதல் முறையாக இந்த மாநாட்டை தொடக்கிய உலக தமிழ் ஆசிரியர் பேரவை, அதாவது சிங்கப்பூரை தலைமையாக கொண்ட அந்த அமைப்பு எங்களோட இருக்கின்றது. டியூரன் தமிழ் சங்கம் இது ஒரு முக்கிய பங்காளிகளாக இருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த அமைப்புகள் எல்லாம் இதில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்லது. அதோடு இந்த நீங்கள் படிமுறை தமிழ் என்று சொன்னீர்கள், புதியதொரு முறையை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். அதை பற்றி சிறு விளக்கம் அளிக்க முடியுமா? அதாவது வந்து சுருக்கமாக சொன்னால், இதில் நேரம் போதாத நான் சுருக்கமாக சொன்னால், தமிழ் மொழியை வளர்ந்த பிள்ளைகள் ஒரு பெற்றாருடைய சொல்லு கேட்காமல் போகிற வயதில் இருந்து தமிழ் மொழி கற்பது போரேன் என்று சொல்லி அதிலிருந்து ஒதுங்கி போகிற நிலைமை உலகம் முழுவதும் இருக்கிறது, தமிழ்நாட்டில் கூட இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு கேள்வி எழுகின்றது, தமிழ் மொழி கற்பதற்கு கடினமானதா அல்லது தமிழ் மொழியை நாங்கள் கற்பிக்கின்ற முறை கடினமானதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. உண்மையை சொன்னால் தமிழ் மொழியை கற்பிப்பது கடினமானதல்ல, தமிழ் மொழியை கற்பித்துக் கொண்டு நாங்கள் இருப்பது தவறான வழி. எனவே தொல்காப்பியத்தின் அடிப்படையில் தமிழ் மொழியை சிறப்பாக இலகுவாக சிறப்பாக இனிமையாக பிள்ளைகள் விரும்பி கற்கக்கூடிய முறையில் இந்த படிமுறை தமிழ் கற்பித்தல் முறை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த முறையை கற்பிக்க தொடங்கிய மாணவர்கள் தமிழ் மொழி கடினமானது என்று சொல்லி இவருமே உலகம் முழுக்க இவருமே விட்டு போகவில்லை என்பது மிகைப்படுத்தப்பட்ட கூறல்ல, உண்மையான. நினைக்கிறேன் நீங்கள் உலகம் முழுக்க ஆசிரியர்களை பல நாடுகளில் ஆசிரியர்களையும் தயார்படுத்தி அவர்கள் மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆமாம், நிச்சயமாக. என்றால் இந்த முறையை கற்பிப்பதற்கு முதல் இந்த முறையை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழ் மொழியை அசியாக கற்பிக்கக்கூடிய முறையை இந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஒரு பயிற்சி கொடுக்கின்றோம். அதாவது மொழியியலும் பயன்பாடும் என்ற அடிப்படையில் ஒரு வகுப்பை நான் 25 வகுப்புகள் கொண்ட 2 மத்தியானம் கொண்ட வகுப்புகள் இதுவரை 2014ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 500 ஆசிரியர்கள் உலகம் முழுவதும் இருந்து கற்றிருக்கிறார்கள். தொடர்ந்தும் விருப்பமானவர்கள் இதில் பதிந்து இணைந்து கொள்ளலாம். ஆமாம், படிமுறை தமிழ்.com இணையதளத்தில் எல்லா விவரங்களும் இருக்கின்றது. அதோடு உங்கள் சேவை மேலும் தொடரவும், இந்த மாநாடு நன்றாக அமையவும் ஏடிஎன் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி. ஏடிஎன் தொலைக்காட்சி எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்து இங்கே உள்ள தமிழ் மக்களோடு ஏன் உலகம் முழுக்க உள்ள தமிழ் மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய், இது உலக தமிழ் ஆசிரியர் மாநாடு, உலகிலிருந்து பல பகுதியிலிருந்து கலந்து கொள்ளலாம், இதை கடத்தி செல்வதற்கு அவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு துணை செய்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். வருகிற ஜூன் 1, 2, 3 திகதிகளில்
டொரண்டோ பல்கலைக்கழக அரங்கில் ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. திரை இசை நிகழ்ச்சி அல்ல. அது நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் யார் பாடி எங்கே வேண்டுமானாலும் கேட்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன சுற்றி சுற்றி. ஆனால் தமிழ் இனத்தின் சொத்துக்களான சங்க இலக்கிய பாடல்களை இன்றைய ஜனரஞ்சகமான இசையில் கேட்டு மகிழ வேண்டும் என்றால் இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு. இதை விட்டால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வேறு எங்குமே கிடைக்காது. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது என்ன? நம்ம சங்கத்தமிழ் பாடல்களில் பலவற்றை நீங்கள் பள்ளி கல்லூரி நாட்களில் படித்திருப்பீர்கள். அந்த பாடல்களை உங்களுக்கு பிடித்த இன்றைய இசையில் கேட்டால் எப்படி இருக்கும்? கேட்கவே இந்த எண்ணம் நல்லா இருக்குல்ல? இது எண்ணம் மட்டுமல்ல, ஒரு நிகழ்வு. இந்த இசை நிகழ்வு உங்களுக்கு தெரிந்த பிடித்த சில சங்க பாடல்களையும் தெரியாத சில தெரிந்து கொள்ள வேண்டிய புதிய பாடல்களையும் இசையில் உங்களுக்கு வழங்கப் போகிறது. மாறுபட்ட சுவையான தமிழ் மொழியின் அருமையையும் பெருமையையும் வளத்தையும் செழுமையையும் இசையின் வாயிலாக எடுத்துச் சொல்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள். ஜூன் 1, 2, 3 டொரண்டோ பல்கலைக்கழக அரங்கம்.